ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அவளை வச்சு ரொம்பவே சிம்பிளா ஹெல்த்தியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நமக்கு தேவையான அளவு அவல் எடுத்துட்டு அதை லைட்டா தண்ணி விட்டு ஒரு 2 வாஷ் பண்ணிக்கணும். அதிகமா தண்ணி சேர்த்து அது தங்குற மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வடியக்கூடிய பாத்திரமா பார்த்து அலசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே ஊற விடணும். அதிகமா நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சிடும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை வடிச்சுட்டு வச்சிடணும். அதிக நேரம் ஊற வேண்டியதில்லை. நம்ம அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ற வரைக்கும் அது ஊறினா போதும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் போல கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடுசா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்த அப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் அதுக்கு அடுத்தது இது கூட பச்சை மிளகாயும் 1 தக்காளி பழம் இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி பழம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி பழம் நல்லா குழஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி எல்லாம் குழஞ்சிடுச்சு. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதெல்லாம் அப்படியே சைடில் ஒதுக்கி வச்சுட்டு இது கூட ஒரு 2 முட்டை நான் சேர்க்குறேன். நான் எடுத்துருக்க அவளுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருந்தால் இன்னும் கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா உடனே நம்ம கிண்டி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதை கிண்டி விட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிரும். இப்போ முட்டை பொரிஞ்ச அப்புறமா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க இந்த அவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மசாலா அதிகமாக ஒட்டி இருக்காது. அதனால கொஞ்சமா தண்ணி கையால் எடுத்துட்டு இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த அவல் கூட நல்லா சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இது கூட ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன் புளிப்புக்காக. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அது மேலே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டு அடுத்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட முட்டையும் நம்ம சேர்த்து செய்யறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்டும் இருக்கும். கூடவே பிரேக்ஃபாஸ்டா நம்ம எடுத்துக்கொண்டு ஹெல்த்தியும் கூட.